நான் முன்னால சொன்ன மாதிரி இப்ப எல்லாரும் கேட்காங்க, தமிழ்னு பெருமை பேசுறீங்க, தமிழ்நாடுன்னு பெருமை பேசுறீங்க, நான் ஜாதியை பெருமை பேசிக்கிறேன் அப்படின்னு. ஆக்சுவலி சொல்ல போனா அவங்கள பத்தி கோவப்படுறதோ ஏன் முட்டாள் மாதிரி பேசுறதோ கேட்க வேண்டாம். அவங்களுக்கான பதில நம்ம சொன்னாலே போதுமானது. ரொம்ப இயல்பான விஷயம். தமிழ்னு பெருமை பேசுறதும் தமிழ்நாடுன்னு பெருமை பேசுறதும் யாரையும் இழிவுபடுத்துவது அல்ல. அது ரொம்ப கிளியரான ஒரு பாயிண்டா இருக்கணும். தமிழ் ஒரு பழமையான மொழி. எங்க மொழியில அவ்வளவு இலக்கியங்கள் இருக்கு. நாங்க தான் முதல்ல இரும்ப பயன்படுத்துறோம் சொன்னோம்னா which is a fact. அது ஒரு உண்மை. நாம மாற்றி சொல்ல போறது இல்ல. தமிழ்நாடு வளர்ச்சி அடைந்த மாநிலம் அப்படின்னு சொன்னா which is a fact. அதை யாரும் மாற்றி சொல்ல முடியாது. உண்மையை பேசுறோம். ஆனா ஜாதி என்பது உண்மை அல்ல. இங்கதான் டிஃபரன்ஸ் இருக்கு. இன்னும் நல்லா கூர்ந்து கவனிச்சீங்கன்னா நாம தமிழ்னு பெருமை பேசுவோம், தமிழ்நாடு பெருமை பேசுவோம், சும்மா பேச மாட்டோம். நாங்க யூனிவர்சிட்டி கோல்டு மெடலிஸ்ட் தெரியுமா இப்பெல்லாம் யாரும் பேச மாட்டாங்க. நாம எப்ப பேசுவோம் நல்லா கவனிச்சு பாருங்க. நம்ம மொழி பழமையான மொழிங்கிறது ஃபேக்ட். யாராவது ஏதோ ஒரு மொழி எடுத்துட்டு வந்துட்டு எங்க மொழி தான் பழமையான மொழின்னு சொல்லும் போது நம்ம அதை பேசுவோம். நல்லா கவனிச்சு பாருங்க. அதே போல தமிழ்நாடு நம்ம எப்ப பெருமை பேசுவோம்னா நம்ம கிட்ட ஆல்ரெடி சிஸ்டம் நல்லா இருக்கு, இந்த சிஸ்டம் நல்லா இருக்கு, ட்ரை பண்ணி பாருன்னு வருவான். அப்பதான் நம்ம சொல்லுவோம், டேய் என்கிட்ட இருக்க சிஸ்டம் நல்லா இருக்கு, உங்க வேலையை பார்த்துட்டு போன்னு சொல்லுவோம். அப்ப நம்ம எப்ப பெருமை பேசுறோம் ரொம்ப முக்கியம். அண்ட் எதை பெருமை பேசுறோம் ரொம்ப முக்கியம். இப்போ ஓகே, இன்னொரு பெர்ஸ்பெக்டிவ் வரும். ஓகே, நீ தமிழ்ல பேசிட்ட, தமிழ்நாடுன்னு பேசிட்ட, இப்ப ஜாதியை நான் நம்புறேன், அதை ஏன் பேசக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க. ரொம்ப இயல்பான அடிப்படையான ஒரு விஷயம். தமிழ் அப்படிங்கிறது கன்னடத்துக்கு கீழே கிடையாது, சமஸ்கிருதம் அதுக்கு மேல கிடையாது. ஆனா நீ நல்லா கவனிச்சு பாத்தீங்க அப்படின்னா ஜாதி என்பது மேலே கீழே மேலே கீழே மேலே கீழே தான். இங்க எதுவுமே சமம் கிடையாது. இதுதான் ரொம்ப அடிப்படையான பிலாசபி. இதை புரிஞ்சு கொள்ளாதவங்க தான் ஜாதி எல்லாம் சமம், நான் நீ உன் ஜாதி பெருமை பேசு, நான் ஏன் ஜாதி பெருமை பேசுறேன், இப்படி ஒரு சமமே இருக்க முடியாது. நீ ஜாதி பெருமையை பேசினால, நீ ஜாதி பெருமை பேசினாலே என்ன செய்ய விரும்புற அப்படின்னா உனக்கு மேல ஒருத்தர் இருக்காங்கிறத ஒத்துக்கிற, அதே போல உனக்கு கீழே இருக்க ஒருத்தர் இருக்கான்னு ஒத்துக்கிற. நம்ம என்ன நினைக்கிறோம்னா கீழே ஒருத்தர் இருக்கான்னு சந்தோஷப்படுற. ஆனா நீ யோசிக்காத விஷயம் என்ன, உனக்கு மேலேயும் ஒருத்தர் இருக்கான். நீ ஒருத்தனை அடிமையாக நினைப்பது போல உனக்கு மேல இருக்க ஒருத்தனும் உன்னை அடிமையா நினைக்கிறான். இது தெரியாம தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். ரொம்ப எளிமையா ஒரு லைன்ல சொல்லணும் அப்படின்னா அம்பேத்கர் சொல்ற வார்த்தை caste is a graded inequality அப்படிங்கிறார். இது சமமே கிடையாது. இதுல பார்த்தா 1 2 3 4 தான். 1 கிலோ 1 கிலோ 1 கிலோ 1. இதுல நீங்க சமம்னு நீங்க எதையுமே வைக்க முடியாது.